திமுக பவள விழாவில் ஞானசேகரன் பங்கேற்ற வீடியோவை அதிமுக ஐடி விங் நிர்வாகி கோவை சத்தியன் வெளியிட்டுள்ளார். ஞானசேகரனுக்கு காவல் நிலையம் சென்று வாதாடிய வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகியும் உள்ள வீடியோவை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக பவள விழாவில் பங்கேற்ற வீடியோவை அவர் வெளியிட்டுள்ளார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக பவள விழாவில் ஞானசேகரன் பங்கேற்ற வீடியோவை அதிமுக ஐடி விங் நிர்வாகி கோவை சத்தியன் வெளியிட்டுள்ளார். ஞானசேகரனுக்கு காவல் நிலையம் சென்று வாதாடிய வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகியும் உள்ள வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக பவள விழாவில் பங்கேற்ற வீடியோ வெளியாகியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நம்முடன் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கோவை சத்தியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், தற்போது எக்ஸ் தளத்துல நீங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்க. அதாவது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக பவள விழாவில் பங்கேற்றது குறித்தும் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி உள்ளது குறித்தும் அந்த வீடியோல பதிவாகி இருக்கு. இது பற்றிய இன்னும் மேலும் விவரங்கள் எங்களுக்காக சார். இந்த குற்றவாளியை கைது செய்து இவன் திமுகன்னு தெரிஞ்ச உடனே இவனுடைய சமூக வலைதள கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டு இவன் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற வால் போஸ்ட் எல்லாத்தையுமே கிழிச்சாங்க. ஆனா அவங்க எதை பார்க்க தவறி இருக்கிறாங்கன்னா, இந்த பவள விழாவில் பங்கு பெற்றதை வீடியோவாக எடுத்து ஞானசேகரே வெளியிட்ட அந்த வீடியோ தான் இது. அது அவர்களுடைய கட்சிக்கு மத்தியில் இவர்களே பரப்பி விட்டு நான் பவள விழாவில் பங்கு பெற்ற காட்சின்னு சொல்லி கூட வந்து அந்த ஏரியாவோட வட்ட செயலாளர் ஞானசேகருக்காக காவல்துறையில சென்று சண்டை போட்ட வழக்கறிஞர் அவங்க எல்லாம் இருக்கிற வீடியோ தான் இது. இதற்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ஞானசேகர் திமுக தான் அப்படின்னு சொல்றதுக்கு இதற்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? திமுக எத்தனை முறை மறைச்சுக்கிட்டே இருப்பாங்க? கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. பவள விழாவில் அவர் பங்கு பெற்று இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. ஒரு பிளாக் அவர் வச்சிருக்காரு. அதுல கட்சி கொடையை போட்டு அந்த பவள விழாவில் அவர் போன அந்த காட்சியும் இருக்கு. சார், இது தொடர்பா திமுக அமைச்சர்கள் எல்லாருமே ஞானசேகரன் திமுகவில் எந்த ஒரு உறுப்பினர் பதவியிலையும் இல்ல அப்படின்னு தான் தொடர்ந்து தெரிவிச்சுட்டே வராங்க. ஞானசேகர் அந்த ஏரியால இருக்கிற பதவி, அவர் பதவி பேரை போட்டு அச்சடித்த இது போஸ்டரு, ஞானசேகர் புகைப்படத்தோட திமுக இருக்கிற விஷயங்கள், அவர் அமைச்சரோடு பேசிட்டு இருந்தது, அமைச்சரோட கருத்து பரிமாறி இருந்த, அமைச்சரோட நிவாரணம், உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடுறது, இந்த எல்லாமே போட்டாச்சு. இப்ப பவள விழாவில் போய் பங்கு பெற்றது வரைக்கும் போட்டாச்சு. இதுக்கு மேல மறுத்து என்ன பிரயோஜனம்? உண்மையை சந்திக்க துணிவில்லை திமுக இருக்கு. நாளைக்கு மேல அவங்க இன்னும் மறைக்க உண்மை வெளியே வந்தது ஆகும். அதுக்கான தொடர்ச்சியான ஏற்பாடுகள் தான் இது. அவர் திமுகவை சார்ந்தவர், திமுகவின் உறுப்பினர். அவர் ஒருவர் மட்டும் இந்த குற்ற செயலில் ஈடுபடவில்லை. இன்னொருத்தரும் இருக்காரு, அவரை தான் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அவரும் திமுகவின் ஒரு முக்கிய பொறுப்பில் போகிற தகவலும் வெளியிடுது. இதை மறைப்பதற்காக தான் திமுக இந்த நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. காவல்துறைகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த உண்மை கிடைக்கிறது, இந்த உண்மை வெளியே வரும் வரை போராட்டம் தொடரும். உங்கள் தரப்பு வாதங்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.